அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா இடத்திலும் நாம் மனிதர்களுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டிய தேவை இருக்கிறது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில மனிதர்கள் நினைக்கக்கூடிய நினைப்பு அல்லது அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி அல்லது அவர்களுடைய பொறாமையினால் ஏற்பட்ட தீய பார்வை இதிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமென்றால் நமக்கு அதி அற்புதமான ஒரு துவாவை திருக்குரான் முன்வைக்கிறது. ரொம்ப முக்கியமாக இன்றைய காலச்சூழலில் வீட்டிலிருந்து நம்முடைய பெண்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளியே போய்விட்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது தேவைக்காக. அதிலும் குறிப்பாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாகட்டும், இளம் பிள்ளைகளாகட்டும், இளம் பெண் பிள்ளைகளாகட்டும், இவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு படிக்கப் போகிறார்கள். இன்ன பிற வேலை வாய்ப்புகளை தேடி நகருகிறார்கள். போகும் நேரத்தில் அவர்கள் பார்க்கும் வேளையில் அல்லது அவர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்விச் சூழலில் எந்த ஒரு தீய பார்வைக்கும் அவர்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. எப்படி நாம் நம் வீட்டிலிருந்து நம்முடைய பிள்ளையாக வெளியே போனார்களோ அதே மாதிரி அவர்கள் நம்முடைய பிள்ளையாக வீட்டுக்குள்ளே திரும்பி வர வேண்டும். எப்படி என் மகனாய் என்னுடைய மகளாய் வீட்டை விட்டு வெளியேறி கல்வி தேடி போனாரோ, வேலை தேடி போனாரோ, அப்படியே என்னுடைய மகனாய் என்னுடைய மகளாய் அவள் வீட்டுக்குள் திரும்பி வர வேண்டும். இடையில் காதல் களியாட்டங்கள் அல்லது இன்ன பிற விஷயங்களுக்கு அவர்கள் ஆட்பட்டு ஒரு சில சூழலில் ஈமானையே பறிகொடுக்கக்கூடிய ஒரு பரிதாபங்களும் கூட பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் படித்தாக வேண்டும், சமூகத்திலே நிற்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வேலை வாய்ப்புகளை, பொருளாதாரத்தை சேகரித்து கொள்ள வேண்டும். சரி, இது எல்லாம் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கான பாதுகாப்பும் வேண்டும். என்ன செய்வது? பிள்ளையை பெற்றவர்கள், குறிப்பாக இளம் ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், இளம் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுக்குத்தான் இந்த செய்தி. நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து உங்களுடைய பிள்ளைகளின் ஈமானுக்காக வேண்டி அவர்கள் வழிதவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர் துவா செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அத்தோடு சேர்த்து எங்கே நீங்கள் வெளியே சென்றாலும் சரி அல்லது உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பினாலும் சரி, பின்னால் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை அவர்களுடைய தலை மீது கை வைத்து ஓதி நீங்கள் அனுப்பிவிடுங்கள். நிச்சயம் அல்லாஹ் பாதுகாப்பான். எந்த ஒரு கெட்ட பார்வையிலிருந்தும் அந்த பிள்ளைகளை காப்பான். தீய திசை மாறி போகக்கூடிய வழிகளிலிருந்தும் அந்த பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பான். நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் கவனப்படுத்துங்கள். திருக்குரான் சொல்லுகிறது, சூரத்துல் காஃபிர் என்கின்ற அத்தியாயத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலே இருந்த ஒரு மூமினான மனிதர் ஃபிரௌனுக்கு எதிராக பேசிய வார்த்தை, அந்த சமூகத்தை ஃபிரௌனோடு கட்டுப்பட்டு போன, ஃபிரௌனுக்கு பின்னால் போன அந்த சமூக மக்களிடத்திலே அவர் ஏகத்துவத்தை எடுத்து வைத்து சத்தியத்தை நிலைநாட்டிவிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அதுதான் இன்னைக்கான துவா. என்ன துவா? வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். அவ்வளவுதான். மறுபடியும் சொல்லுகிறேன், வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். இதனுடைய பொருள் என்ன? இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலே பதிவு செய்கிறேன். என்ன பொருள் இதற்கு? இறைவா, என் காரியம் அனைத்தையும் உன்னிடத்தில் நான் சாட்டிவிட்டேன், உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே போனாலும் அல்லது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் இளம் பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை வெளியே கல்விக்காக, வேலைக்காக, இன்ன பிற தேவைக்காக வேண்டி அனுப்பினாலும் இதை ஓதி அனுப்புங்கள். நிச்சயம் அல்லாஹ் பாதுகாப்பான். நான் என் மொத்த விஷயத்தையும் முன்மீது பொறுப்பு சாட்டிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் இந்த துவாவை ஓதி அனுப்பினால் நிச்சயம் அல்லாஹ் தருவான். என்ன தெரியுமா காரணம்? இதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறான், இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் எல்லா நேரமும் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க முடியாது. வீட்டில் இருக்கிற பொழுது பார்ப்போம். நம்முடைய கண்களுக்கு பின்னால் போய்விட்டால், கல்லூரி பள்ளிக்கூடங்களுடைய அந்த 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 வட்டத்திற்குள்ளே போய்விட்டால், வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய இடத்திற்குள்ளே போய்விட்டால், 4 நபர்களிடத்திலே பழகக்கூடிய இடத்திற்குள்ளே போய்விட்டால் யார் கண்காணிப்பது? அல்லாஹ் தான் கண்காணிக்க வேண்டும். அந்த அல்லாஹ் அவர்களை கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் என்றால்
இந்த துவாவை ஓதி வாருங்கள் என்று திருக்குர்ஆனுடைய அறிஞர் பெருமக்கள் விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே நம் பிள்ளைகளின் ஈமானிய பாதுகாப்புக்கும் அவர்களுடைய உடல் சார்ந்த பாதுகாப்புக்கும் குறிப்பாக அவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த பாதுகாப்புக்கும் இந்த துவா மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஓதி வருவோம். நமக்கும் இதன் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும். பிற நபர்களுடைய தீய பார்வையிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, அவர்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து நிச்சயம் அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பான், நம் குழந்தைகளையும் பாதுகாப்பான், நம்முடைய இளம் பிள்ளைகளையும் பாதுகாப்பான். யோசியுங்கள், இந்த துவாவை மனனம் செய்து தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.